அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். கான்டாக்ட் 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். கன்னி ராசி, ஸோ புதன் ஆதிக்கம் பெற்ற ராசி அவங்க. இவங்களுக்கான திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவங்க ஒரு பெரிய கலா ரசிகராக இருப்பாங்க. கன்னியா ராசிக்காரங்க வந்து ரொம்ப அழகாக ரசிப்பாங்க. ஆனால் யாரை கல்யாணம் பண்ணி வச்சாலும் இவங்க வந்து சிறப்பாக வாழ்க்கையை நடத்துவாங்க. கன்னியா ராசிக்கு வந்து திருமணத்தில் எந்த பிரச்சனையும் வராது. இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ராசி சூப்பராக ஆப்டாயிடும், பொருந்தர ராசி அப்படின்னு எது சொல்லுவீங்க? மகரம், விருச்சகம், ரிஷபம், இது மூணும் இவங்களுக்கு பொருந்தும். கன்னியா ராசிக்கு என்ன பிரச்சனைனா, எந்த ராசியோடையும் ஒத்து போயிடுவாங்க, ஆனால் ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. பொருந்தவே பொருந்தாது, கன்னி ராசிக்கு இந்த ராசியெல்லாம் பொருந்தவே பொருந்தாது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? தனுசு ராசியை சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்க வந்து டக்கு டக்குன்னு குற்றம் சுமத்துறனால அது வந்து அவங்களுக்கு பொருந்தாது. கன்னி ராசிக்கான நட்பு வட்டம் எப்படி இருக்கும்? எல்லா இடத்துலையும் நண்பர்கள் இருப்பாங்க, இவங்க எல்லாருக்கும் உதவுவாங்க. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் ரீதியான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க முனைவர் திருமதி ராஜேஸ்வரி மேடம் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம்மா. வணக்கம்மா. கன்னி ராசி, ஸோ புதன் ஆதிக்கம் பெற்ற ராசி அவங்க. இவங்களுக்கான திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? எந்த ராசி கூட பொருந்தி போவாங்க? சிறப்பாக இருக்கும். கன்னியா ராசிக்கு பொதுவாக திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவங்க இந்த சுக்கிரனோட மட்டும் கொஞ்சம் பொருந்துறது கஷ்டம். ஏன்னா இவங்களுக்கு வந்து சுக்கிரன் நீசம் அந்த ராசியில். அப்போ இவங்க ஒரு பெரிய கலா ரசிகராக இருப்பாங்க. கன்னியா ராசிக்காரங்க வந்து ரொம்ப அழகாக ரசிப்பாங்க, பாட்டு இது அதெல்லாம் ரொம்ப ரசிப்பாங்க. ஆனால் இந்த தாம்பத்தியம்னு வரும்போது அவங்களுக்கு அதில் வந்து பெரிய ஈடுபாடு இருக்கும்னு சொல்ல முடியாது. மற்றபடி குடும்பத்துக்கு உண்டான சகல கடமைகளையும் செய்கிறது, மனைவி வந்து ஒரு ஆக்ரோஷக்காரியாக இருந்தால் அடங்கி போகிறது, அவங்கள கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது, எப்பேற்பட்ட ராட்சசியாக இருந்தாலும் அப்படியே அவங்கள கத்த விட்டு கோவப்பட்டாங்கன்னா கோபம் தணிகிற வரைக்கும் பொறுமையாக இருந்து அதுக்கு பிறகு இவங்க நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி தன்வயப்படுத்திடுவாங்க. அந்த எவ்வளோ பெரிய யானைக்கும் ஒரு அங்குசம் தானே அப்படின்ற மாதிரி அந்த அங்குசமாக இருக்கக்கூடியவர்கள் கன்னியா ராசிக்காரங்க. அதனால யாரை கல்யாணம் பண்ணி வச்சாலும் இவங்க வந்து சிறப்பாக வாழ்க்கையை நடத்துவாங்க. கன்னியா ராசிக்கு வந்து திருமணத்தில் எந்த பிரச்சனையும் வராது. காரணம் இவங்களுடைய பொறுமை. இவங்களுடைய பொறுமையே எனக்கு வந்து எதிரியாக இருக்குது, எனக்கு பிடிக்கல, எது சொன்னாலும் நம்ம கோவப்பட்டோம்னா அதுக்கு பதிலே பேச மாட்டேன்றாப்புல பேசாமல் இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க பேச்சாதான் பேசுகிறாங்கன்ட்டு சில நேரங்களில் தனுசு மேஷம் வந்து இது பண்ணுவாங்க. அப்படி வரும்போது இவங்களுக்கு அந்த தனுசு மேஷத்தோட கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி வந்து கன்னியா ராசி வந்து கொஞ்சம் மண் ராசியும் கூட. இந்த மண்ணு ராசிக்காரங்க மண்ணு மாதிரியே இருப்பாங்க. பொறுமையில் பூமாதேவின்றம்ல அந்த மாதிரி யார் என்ன கோவப்பட்டாலும் அந்த நேரம் வந்து கோவப்படாமல் அமைதியாக இருப்பாங்க. அது ஒரு பெரிய திறமை. ஒரு ஆள் கோவப்படும் போது பதிலுக்கு வந்து பேசாமல் பொறுமையாக இருக்கிறது. சரி, இது இந்த பிரச்சனைனால அவங்க இவ்வளோ கோவப்படுறாங்க, ஐயோ ரொம்ப கோவப்படுறாங்களே, ரொம்ப ப்ரெஷர் ஆயிருமே அப்படின்னு இவங்க அவங்களுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்களே தவிர இவங்களைத்தான் அவங்க திட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ நம்ம இப்படி அறிவட்டதனமாக பேசுகிறாங்களே, நம்மளை வந்து திட்டுறாங்களே வைக்கிறாங்களேன்னே அவங்களுக்கு தோணாது. அடடா இவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கே, இவ்வளோ கோவப்படுறாங்களே, சாப்பிடாம வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்குதே, இது சாப்பிட்டுட்டாது பேசலாமே, இவங்க அவங்களுக்காக இறக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க கன்னியா ராசிக்காரங்க. ரொம்ப பொறுமை, நிதானம், புத்திசாலித்தனம், அதைத்தான் முதல்ல சொல்லணும். கன்னியா ராசிக்காரங்களுக்கு வந்து புத்திசாலித்தனம், அப்புறம் நல்ல ஒரு ரசிகத்தனம் இருக்கும், நல்லா ரசிப்பாங்க. அதனால வந்து அவங்கக்கிட்ட இப்போ அவங்க ஆண்களாக இருந்தால் மனைவியும், பெண்களாக இருந்தால் கணவனையும் ரொம்ப ரசிப்பாங்க. ஸோ அது வந்து மேட்ச் ஆயிரும். என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதுலேருந்து ஒரு கடைக்கு கூப்பிட்டு போனால் இது வேண்டாமா அது வேண்டாமா, அது இந்த கலர் உங்கள்கிட்ட இருக்குமா, இந்த கலர் இது வேண்டாமா அதுமான்னு ஒரு 10 கலரை பார்த்து அந்த மனைவிக்கு தி பெஸ்ட் எடுத்து கொடுக்கறது. அப்புறம் கட்டின பிறகு நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குப்பா,
அந்த கலர் எடுத்திருந்தோம்னா அவ்வளோ நல்லா இருந்திருக்காது, இதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு அதை அந்த பொண்டாட்டியை பார்த்து ஒரு 10 நிமிஷம் வர்ணித்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்றது. அப்புறம் ஏதாவது இந்த சாப்பிடும் போது ஊட்டி விடுறது, அந்த மாதிரிலாம். அதாவது அந்த கணவனோ மனைவியோ இல்லாமல் 5 நிமிஷம் கூட நாங்கள் தனியாக இருக்க மாட்டோம்ன்ற மாதிரி தான் அவங்களுடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள்லாம் இருக்கும். உண்மையிலே அப்படித்தான். அவங்க வந்து ரொம்ப டிபெண்ட் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப டிபெண்ட்டாக இருப்பாங்க. அதனால அவங்க வந்து கணவன் மனைவி ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க. லவ் பண்ணாலும் சேர்ந்தே சுற்றுங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சேர்ந்தே திரியிறதுல யாருன்னா ஒரு ஆள் கன்னியா ராசிக்காரங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. பொசசிவ்னு சொல்ல முடியாது, ஆனால் எல்லாமே இவங்களே பார்த்துக்குருவாங்க. எல்லா வேலையும் வீட்டு வேலை பார்க்கணும்னா ஓகே நீ படுத்துற, நான் வந்து சமைக்கிறேன்னு சமைப்பாங்க, வீடு கூட்டுவாங்க, துடைப்பாங்க, எல்லா வேலையும் தன்னுடைய பார்ட்னருக்காக கூச்சப்படாமல் செய்வாங்க. அந்த மாதிரி வந்து கன்னியா ராசிக்காரங்க வந்து டோட்டலி டிவோட்டட் ஃபார் ஃபேமிலி அல்லது ஃபார் சில்ட்ரன், ஃபார் லைஃப் பார்ட்னர். அதை வேலைன்னு நினச்சி செய்ய மாட்டாங்க. ஐயோ அவளுக்கு முடியலையா, இன்னும் எத்தனை நாள் இந்த வைரல் ஃபீவர் இருக்குமோ, எத்தனை நாள் நம்ம சமைக்கணுமோ, அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. ஐயோ அவளுக்கு முடியலையே, ஐயோ அவளுக்கு முடியலையேன்னு அப்படியே அவங்களுக்காக இவங்க துடிச்சுக்கிட்டே வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சக மனிதன் மேலே ஒரு பாசம் காட்டக்கூடியவங்க. அவங்களுக்கு வேண்டிய மருந்துகளை தயாரித்து கொடுக்கறது, வைக்கிறது, அவங்களுக்கு சில பணிவிடைகள் செய்கிறது, தூக்கி உட்கார வைக்கிறது, ஊட்டுறது, எல்லாமே அப்படியே அவங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்களா இருப்பாங்க. அந்த கடகராசிக்காரங்க நம்ம எப்படி சொல்கிறோம், கிட்டத்தட்ட அதே மாதிரி கன்னியா ராசிக்காரங்களும் செய்வாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ராசி சூப்பராக ஆப்டாகிடும், பொருந்தர ராசி அப்படின்னு எது சொல்லுவீங்க? இவங்களுக்கு இருக்கக்கூடிய மண் ராசிகள் இவங்களுக்கு பொருந்தும். அதாவது மகரம், விருச்சகம், ரிஷபம், இது 3 இவங்களுக்கு பொருந்தும். இதெல்லாம் வந்து மண்ணுக்கு மண்ணுன்ற மாதிரி ஒரு அவங்களும் பொறுமையாக இருப்பாங்க, இவங்களும் பொறுமையாக இருப்பாங்க. மகர ராசிக்காரங்களும் அமைதியாக பேச மாட்டாங்க, விருச்சிக ராசிக்காரங்களும் வெளியில் வாய் திறக்க மாட்டாங்க, ரிஷப ராசிக்காரங்களும் கெத்த அப்படியே உட்காந்துருப்பாங்க, பொலிகால மாதிரியாக இருக்கும். அவங்க நடந்தாலே வந்து அப்படியே பூமி அதிராமல் நடப்பாங்க, ஏதோ பூமியில் கால் வைக்காமல் மிதந்து வர்ற மாதிரி அப்படி ஸ்லோவாக அந்த மாதிரிலாம் தான் நடப்பாங்க. அப்படி தங் 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 தங்லாம் நடக்க மாட்டாங்க, வேகமாக ஓடுறது வைக்கிறது. பூமிக்கு வலிக்குமோன்ற மாதிரி, எப்போ அப்போ அதுக்கு வலிக்காது, நீ சும்மா வா நடந்து வா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி இவங்க எல்லாருமே அந்த வகையில் மேட்ச் ஆவாங்க. நீர் ராசி மேட்ச் ஆகும், புதனோட நீர் ராசி மேட்ச் ஆகும். அப்போ வந்து நமக்கு அந்த கடகம், மீனம் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு மேட்ச் ஆகும். ரொம்ப இப்போ இந்த கடகம், அப்புறம் நம்ம மீனம், இந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மண்ணும் தண்ணீரும் கலக்கும்ன்றோம்ல, அந்த மாதிரி இந்த நீர் ராசிகள் வந்து அதுக்கு நல்லா மேட்ச் ஆகும். சனி ராசி கூட கொஞ்சம் மேட்ச் ஆகும். இப்போ இந்த மகர கும்பத்தில் மகரம் மண் ராசி அது இதோட சேர்ந்துடும். கும்பராசியுமே கன்னியா ராசி மாதிரி அப்படியே தன்னைத்தானே தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாமே தத்தம் செய்யக்கூடிய ஒரு ராசி. அவங்களும் கன்னியா ராசிக்காரங்களும் சேர்ந்தாங்கன்னா 2 தியாகிகள் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஒரு ஆஃபீஸ்லாம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்படி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அந்த ஆஃபீஸ் அப்படியே தூக்கி நிறுத்திடுவாங்க. அவங்களுடைய அந்த முழு நேர பணிகளாலேயும் ஒரு தன்னலமற்ற பணிகளாலேயும் நிறுத்திடுவாங்க. ஆனால் கன்னியா ராசி வந்து கொஞ்சம் தன்னலமுடைய ராசி தான். அது எது செஞ்சாலும் அதில் வந்து பணம் வருதா, பதவி உயர்வு இருக்குமா, அல்லது நமக்கு வேறு ஏதாவது ஒரு பெர்க்ஸ் ஏதாவது கிடைக்குமா, அதெல்லாம் பார்ப்பாங்க. அது இப்போ இந்த பொண்ணை கட்டுனா இந்த பொண்ணால் நமக்கு என்ன லாபம் அப்படி பார்ப்பாங்க. அதனால் அவங்க கல்யாணம் பண்ணும் போதே ஒரு நல்ல செலெக்ஷனாக பார்த்து அப்புறம்தான் அவங்க சரின்னு சொல்லுவாங்க. எடுத்தடுப்பில் வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் அவங்களுக்கு கிடையாது. சில நேரங்களில் லவ் பண்ணிட்டு கூட விட்டுட்டு போயிடுவாங்க. பொருந்தாத ராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தனுசு, அது ஒரு பிரச்சனை. அதாவது பொருந்தாதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அவங்களுக்குள்ள வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் சேமாக இருக்காது. இதில் கன்னியா ராசிக்கு என்ன பிரச்சனைனா எந்த ராசியோடையும் ஒத்து போயிடுவாங்க, ஆனால் ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. ஹாப்பியாக இருக்க முடியாது. இப்போ மீன ராசி இருக்குது, 7ஆம் பொருத்தம்னு சொல்கிறோம். அப்போ அந்த மீன ராசிக்காரவங்க இவங்க வந்து ரொம்ப கலா ரசனையோடு எதையாவது வர்ணித்து பேசுவாங்க. இவங்க வந்து நிறைய பேசுவாங்க,
அவங்க வந்து அப்படி பேசாமல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஒரு ரசனையே இல்லாமல் கேட்பாங்க. அப்போ அந்த வாழ்க்கை வந்து அமைதியாக இருக்கும். அதாவது குடும்பம் நடத்துவாங்க, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு அந்யோன்யம் இருக்காது. இவங்களுடைய அந்த கலா ரசனை, இவங்க வந்து இளையராஜா மியூசிக்னுவாங்க, ஜேஸ்தாஸ் கிளாசிக்ஸ்னுவாங்க, என்னென்னமோ இவங்க பேசுவாங்க. அதெல்லாம் ரசிக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் கிடைச்சா தானே நல்லா இருக்கும். இல்லைன்னா இவங்க பாட்டுக்கு தனியாக ரூமில் உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, சாப்பிட வாங்க அப்படின்வாங்க. இரு இது இந்த பாட்டு முடியட்டும், குறுக்க பேசாத அப்படின்னு அந்த பாட்டுக்குள்ளேயே அவங்க மூழ்கி டைவடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே இந்த இடத்துல ஃப்ளூட் கேளு, இந்த இடத்துல ஷெனாய் கேளு, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு அந்த பாட்டை பிச்சு போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கூட இருக்க லைஃப் பார்ட்னருக்கு ஐயோ பாட்டா கேளியா, அதை ஏன் இப்படி பிச்சு பிச்சு எடுக்கிற அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இவங்க வந்து ரொம்ப அனாலிட்டிக்காக இருப்பாங்க. கன்னியா ராசிக்காரங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்து ஆராய்ந்து அப்புறம் திரும்ப அசம்பிள் பண்ணி அப்படிலாம் நல்லா பண்ணுவாங்க. இந்த எலக்ட்ரானிக்ஸ் இந்த மெஷினரி எல்லாம் இருக்கும்ல, அவங்களுக்கு அந்த மாதிரி புத்திசாலித்தனம் உண்டு. எல்லாத்தையும் பிரித்து போட்டு திரும்ப அசம்பிள் பண்ணுறது, ரேடியோ டேப் ரிகார்டர்லாம் பண்ணுவாங்கள்ல, இந்த மாதிரிலாம் அவங்க நல்லா பண்ணுவாங்க. கணக்கில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. கணக்கு ஒரு 1 லட்ச ரூபாயை கொடுத்து எண்ணி கொடு அப்படின்னா அப்படியே இங்கிட்டு பார்த்துக்கிட்டே அப்படியே எண்ணி இப்படின்னு எல்லாரையும் வேலை வாங்கிக்கிட்டே இங்கே எண்ணி ரப்பர் பேண்டை போட்டு கட்டாக போட்டுருவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த தசாவதானி மாதிரி ஒரே நேரத்தில் 10 வேலை செய்யக்கூடிய திறமை இருக்கும், மல்டி டாஸ்கிங் டேலண்ட் இருக்கும். அப்போ ஒரு வீட்டில் வந்து மனைவி வந்து இவங்களுடைய அறிவின் வேகத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அது ஒரு மண்ணு மாதிரி உட்காந்து இருக்கக்கூடிய பிள்ளையா இருந்துச்சு, இல்லை ஹஸ்பண்டாக இருந்தால் இவங்களுக்கு வந்து அது ஒத்து வராது. அப்போ இவங்க வந்து ஒரு செகண்ட் பார்ட்னர் தேடுற மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும். ஆனால் இதையும் வந்து இந்த ஃபேமிலி பிரியாது. பெரும்பாலும் கன்னியா ராசிக்காரவங்களுக்கு ஃபேமிலி பிரியாது, அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. ஆனால் ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை நிறைய பேருக்கு அமையும். அதுக்கு காரணம் இவங்களுடைய அந்த பரந்துபட்ட அறிவுத்திறன். நல்ல கவிதை எழுதுவாங்க, நல்ல கதை எழுதுவாங்க, நல்ல லெட்டர் எழுதுவாங்க, மெசேஜஸ்லாம் பார்த்து சென்ட் பண்ணுறது, அதை படித்து ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்படி, ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு இப்படி, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இப்படியெல்லாம் ரொம்ப அந்த ஒரு டெக்ஸ்ட் மேட்டரை வந்து ஒரு கண்டென்ட்டை அனலைஸ் பண்ணி யாருக்கு எது அனுப்பணும் அப்படியெல்லாம் பார்த்து அனுப்புவாங்க. ஒரு குட் மார்னிங் மெசேஜ் போடுறதுனா அல்லது ஒரு பர்த்டே மெசேஜ் போடுறதுனா அதுக்கெல்லாம் செலக்ட் பண்ணி ரொம்ப அவங்க வந்து கண்ணும் கருத்துமாக அப்படி இருப்பாங்க. மெட்ரிகுலஸாக பிளான் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில், ஒவ்வொரு டீட்டெயிலும் பார்த்து அந்த மாதிரிலாம் செய்வாங்க. அதெல்லாம் ரசிக்கக்கூடிய மனைவி வரணும், அதெல்லாம் பாராட்டக்கூடிய மனைவியோ கணவனோ வரணும்னு நினப்பாங்க. ஆனால் எது வந்தாலும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதில் ரொம்ப வந்து எதிர்பார்க்க முடியாது. இப்போ மிதுனமும் புதன் தான், ஆனால் மிதுனத்துக்கும் கன்னிக்கும் ஒத்து வராது. அவங்க ரொம்ப கணக்கு பார்ப்பாங்க. மிதுனம் ரொம்ப கணக்கு பார்ப்பாங்க, இவங்க ரொம்ப எழுத்து பார்ப்பாங்க. அவங்க காசு கணக்கு பார்ப்பாங்க, இவங்க வந்து காசு ரொம்ப கணக்கு பார்க்க மாட்டாங்க. ஆனால் நம்ம செய்கிற வேலைக்கு மதிப்பு இருக்கா, நம்மளை ரசிக்கிறாங்களா, நம்மளை மதிக்கிறாங்களா அப்படி பார்ப்பாங்க. இது இந்த மகரம் கும்ப ஆட்கள்லாம் வந்து அவ்வளவு ரசிச்செல்லாம் பேச மாட்டாங்க. ஓகே நல்லா இருக்கு, இட்ஸ் குட், மேபி ட்ரூ அப்படின்ட்டு போயிடுவாங்க. இவங்க எதிர்பார்க்குற அந்த பாராட்டு உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி இந்த தனுசு மீன ராசிக்காரங்க குற்றம் சுமத்துவாங்க. இது எதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இப்போ இந்த குட் மார்னிங் போடணுமாக்கும், அது எல்லாருக்கும் ஒன்றை போட்டு விட வேண்டியதானே அப்படின்னு இவங்க வந்து அது அவங்களுடைய ரசனையை புரிஞ்சுக்காம இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இந்த தேவையில்லாத ஆணின்றாங்கல்ல அந்த மாதிரி இவங்க நினைப்பாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து அது அப்படி பார்த்துட்டு அவங்க அதை ஒன்றுமே சொல்லாமல் போயிடுவாங்க. போகும்போது இவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். அந்த வேலையை அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கம்முன்னு உட்காந்துருப்பாங்க. அப்புறம் அதை திரும்ப செய்ய ஆரம்பிப்பாங்க. பெரும்பாலும் இந்த கன்னியா ராசிக்காரவங்களுக்கு ஒரு நல்ல ரசனையான பார்ட்னர் அமையாது. அமையாது. இந்த கடகராசி இருந்தால் அமையும், துலா ராசி நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும், ரசிப்பாங்க. மேஷ ராசி நல்லா ரசிப்பாங்க, ஆனால் வந்து அது அவ்வளவு ஒத்து போகாது. அதோட ஒரு அது என்னது ஒரு ஃப்ரெண்டாவோ அல்லது ஒரு லவ் பண்ணுற வரைக்கும் வேணால் இருக்கும், அதுக்கு பிறகு கல்யாணத்துக்கெலாம் செட் ஆகாது. மற்றபடி இவங்களுடைய ரசனைகள் மற்ற ராசியினருக்கு இப்போ சிம்மத்துக்கும் புதனுக்கும் அந்த கன்னிக்கும் ஒத்து போகும்.
ஆனால் என்ன சிம்ம ராசிக்காரங்க இவங்களை பாராட்டுவாங்கன்னுலாம் சொல்ல முடியாது. இவங்க செய்கிறதெல்லாம் அவங்க எடுத்து பயன்படுத்திக்கிடுவாங்க. இவங்களுடைய புத்திசாலித்தனத்தெல்லாம் கேட்டு கேட்டு அது அவங்க யோசனை மாதிரியே எல்லா இடத்துலையும் சொல்லி பயன்படுத்திக்கிடுவாங்க. அதுக்காக இவங்களை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க பத்திரமா. எதுனாலும் ஃபோன் பண்ணி இவங்ககிட்ட கேட்டு என்ன செய்யலாம் என்னன்னு கேட்டுக்கிட்டு அப்புறம் அது அவங்களுடைய சஜஷன் மாதிரி சொல்லிக்கிடுவாங்க. ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு இவங்களுடைய புத்திசாலித்தனம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து கன்னியா ராசிக்காரவங்களுக்கு எப்போவுமே ஒரு வாழ்க்கை அமையும். அவங்க லைஃப்பில் டைவர்ஸ்லாம் பெரும்பாலும் நடக்காது. ரொம்ப ரேர், 100க்கு 10 பேர் வேணால் சொல்லலாம். ரொம்ப ரேர். அது சகிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ரசனையான வாழ்க்கையாக தான் இருக்கும். அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கும்ல, இந்த மனைவி மக்கள் குடும்பம் இதெல்லாம் ரொம்ப பாசமாக அன்பாக இருப்பாங்க. ஆனால் அவங்க யாரும் இவங்களை வந்து பெருசாக அதுக்கு பாராட்ட மாட்டாங்க. பட் இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு இளையராஜா சாங்ஸோ அல்லது ஒரு படமோ ஏதோ ஒன்று, அல்லது கோயில் விசிட் போகிறது, டூர் போகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் இவங்களுடைய லைஃப் வந்து விளையாட போகிறது. இந்த நம்ம டென்னிஸ்லாம் விளையாடுவாங்கள்ல சாயந்தரம் காலையில் ஆண்கள், அப்படி ஏதாவது ஒன்றில் இவங்க வந்து இவங்க லைஃப்பை வந்து ப்ராப்பராக என்கேஜ் பண்ணிக்கிடுவாங்க புத்திசாலித்தனமாக. ஏன்னா அது புதன் ராசி இல்லையா, புத்திசாலித்தனமாக என்கேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க லைஃப்பை வந்து ஹாப்பியாக லீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க லைஃப் ஒன்று தனியாக போய்கிட்டு இருக்கோம், ஃபேமிலி லைஃப் ஒன்று போய்கிட்டு இருக்கோம், ஆஃபீஸ் அல்லது சோஷியல் லைஃப் ஒன்று போய்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி கொண்டு போவாங்க. அதுக்காக அவங்க சோகமாக விழுந்து போகிறதோ அல்லது டைவர்ஸ் பண்ணுறதோ அல்லது சண்டை போடுறதோ செய்ய மாட்டாங்க. அந்த இடத்த விட்டுட்டு அடுத்த இடத்துல போய் இவங்களுடைய விருப்பு இவங்களுடைய ஹாபீஸ் எல்லாம் இவங்க வச்சுக்கிடுவாங்க. இப்போ பொருந்தவே பொருந்தாது கன்னி ராசிக்கு இந்த ராசியெல்லாம் பொருந்தவே பொருந்தாது அப்படின்னு எதை சொல்வீங்க? அப்படி பெரும்பாலும் சொல்ல முடியாது. தனுசு ராசியை சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்க வந்து டக்கு டக்குன்னு குற்றம் சுமத்துறனால அது வந்து அவங்களுக்கு பொருந்தாது. மேஷ ராசி சொல்லலாம். அதுவும் ஒரு எதிரி ராசி மாதிரி தான். எதிரி ராசினா இவங்க செய்கிறதெல்லாம் நீ பிடுங்குற ஆணியெல்லாம் தேவையில்லாத ஆணிதான்ற மாதிரி இருப்பாங்க. இப்போ என்னத்தை அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இது பண்ணுறீங்க, இப்போ என்ன போய் அங்கே டென்னிஸ் விளையாண்டு உங்கள் உடம்பை ட்ரிம்மா 6 பேக் வைக்க போகிறீங்க அப்படின்னு இவங்க செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து தேவையில்லாததை தோணும். இவங்க ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணுறதா நினைப்பாங்க. இப்படி ஃபுட்டு சாப்பிடணும், இப்படி பாடியை ட்ரிம்மாக வச்சுக்கிடணும், இப்படி ட்ரெஸ் போடணும், காலையில் இப்படி போடணும், சாயந்தரம் இப்படி போடணும், இப்படியெல்லாம் இவங்க வந்து நிறைய கணக்கு வச்சுருப்பாங்க. அவங்க கணக்கு அவங்க வந்து இந்த ஆடிட்டிங் பேங்கர் இப்படியெல்லாம் கூட இருப்பாங்க. இந்த வேலைகள்லாம் அவங்களுக்கு நல்லா பொருந்தி வரும். அப்போ எல்லாமே ஒரு கணக்கு வச்சு இது இப்போ இதை தான் செய்யணும், இதை தான் சாப்பிடணும், இந்த ட்ரெஸ் தான் போடணும் அப்படியெல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே போகும்போது இந்த ஷூ, அங்கே போகும்போது இந்த ஷூ, இங்கே போகும்போது இந்த செப்பல், அங்கே போகும்போது அந்த செப்பல் அப்படியெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இந்த மேஷராசிக்காரவங்களுக்கு வந்து பிடிக்காது, எரிச்சலாக இருக்கும். என்ன பெரிய ஒரு நொரநாட்டியம் பண்ணிக்கிட்டு அது இதுன்னுக்கிட்டு ஏன் அந்த செருப்பை இங்கே போட்டு போனால் என்ன, இந்த ஷூவை அங்கே போட்டு போனால் என்ன அப்படின்லாம் இவங்களுடைய அந்த நுண்ணிய ஏற்பாடுகள்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. செவ்வாய் புதன் இல்லையா, அப்போ வந்து அவங்களுக்கு எது எடுத்தாலும் கோபமாக வரும். இவங்க அதெல்லாம் அந்த கோபத்தையே கண்டுக்காமல் இவங்க வேலைகளை கரெக்டாக பார்த்து எல்லாத்தையும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால அது வந்து கொஞ்சம் பொருந்தாதுன்னு சொல்லலாம். மற்றபடி வந்து இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. யாராக இருந்தாலும் கன்னியா ராசிக்காரங்க வந்து புத்திசாலித்தனமாக நடந்துக்கிடுவாங்க. மற்ற ராசிக்காரங்களுக்கு தான் இவங்களால எரிச்சல் கோபம்லாம் வரும். ஓகே. இப்போ கன்னி ராசிக்காரங்க நட்பு வட்டம் எப்படி இருக்கும்? ரொம்பவுமே அமைதியானவங்க, நட்பு வட்டம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். கன்னியா ராசிக்காரங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் நண்பர்கள் இருப்பாங்க. ஆஃபீஸில் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சொந்தக்காரங்களில் மச்சினை மாமே அண்ணன் தம்பி அத்தான் அப்படி இப்படின்னு இவங்க வயசுக்காரங்க ஒரு இது இருக்கும். அப்புறம் தெருவில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் உதவுவாங்க. தெருவில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்புறம் இவங்க இந்த விளையாட போகிற இடம், அப்புறம் இந்த ரோட்ரி கிளப், ஜேசிஸ் கிளப்னு போகிற இடம், வேறு என்னென்ன எங்கெங்கே அவங்க போகிறாங்களோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இவங்களுக்கு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு ரசிகர்கள் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுன்றதை விட இவங்களுடைய பேச்சை ரசிக்கிறவங்க, இவங்களுடைய செயல்பாடுகளை ரசிக்கிறவங்க, இவங்க பேசுகிற அந்த நியாயம் அதை ரசிக்கிறவங்க, அப்படி இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரசிகர் குழாமே இருக்கும் எல்லா இடத்துலையுமே. இன்னொன்று இவங்க நல்ல ஒரு நெட்வொர்க் வச்சுருப்பாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, யாருக்கும் நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க, நிறைய கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க.
இந்த வேலைக்கு போ, அந்த வேலைக்கு போகாத, இந்த இதை படி, இதில் இந்த பிரச்சனை வரும், அதில் இந்த பிரச்சனை வரும். அப்புறம் வந்து அவங்களுடைய கருத்து சிதறவே சிதறாது. கவனம், அந்த கவனம்ன்றது, ஃபோக்கஸ்ன்றது அவங்களுக்கு நிறையா இருக்கும். ரொம்ப நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கமிட்டடாக எதுனாலும் செய்வாங்க. சும்மா ஏனோ தானோன்னு செய்கிறது, இந்த அவங்க கேட்டாங்கன்னு செய்கிறது, இவங்க கேட்டாங்கன்னு செய்கிறது அப்படியெல்லாம் இல்லை. ரொம்ப பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேனாக, லேடினா ஒரு பெர்ஃபெக்ட் லேடியாக இருப்பாங்க. சமையல்னா சமையலில் அவங்க தான் எக்ஸ்பர்ட்டு. இப்போ ஸ்டிச்சிங் அல்லது ஒரு ஃபேஷன் டிசைன் பண்ணுறாங்க, வீட்டாளுகளுக்கு ட்ரெஸ் தைக்கிறாங்கன்னா எல்லாரும் பார்த்து நீங்கள் ரெடிமேட்லையா வாங்கினீங்க, அங்கேயா வாங்கினீங்க, என்ன பிராண்டுன்னு கேட்குற அளவுக்கு பெஸ்ட்டாக தைப்பாங்க. லேடிஸுமே வந்து அந்த குடும்பத்தை கொண்டு வர்றதுல எல்லாமே தி பெஸ்ட்டுன்னே செய்வாங்க. ரொம்ப நல்ல ஒரு கன்னியாராசியெல்லாம் கிடைக்கிறது ஒரு பெரிய பாக்கியம்தான். எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க மேம். ரொம்ப நன்றி. நன்றிம்மா.